காம்படிஷனை பீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. காம்படிஷன் இல்லாத பிளேஸை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாருங்க. ஏன் எல்லா பிசினஸும் ஆன்லைன்ல ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு தெரியுமா? பட் அதுல சில பிராண்ட் மட்டும் ஷார்ட் டைம்ல growth ஆகிறத நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இந்த மேசிவ் டிஃபரன்ஸுக்கு இந்த ரெண்டு ரீசன் தான், ரெட் ஓசன் ப்ளூ ஓசன். புரியல? புரியுற மாதிரி நான் சொல்றேன். 10 years பேக் ஒரு மூவி பார்க்கணும்னா டிவிஆர் தியேட்டர் போய் தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரே பிளேஸ்ல உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். டைம் மிஸ் ஆனா எபிசோடு மிஸ் ஆகிடும். இதெல்லாம் ஆட், பவர் கட் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். டிவி சேனல்ஸ் எல்லாருமே கண்டென்ட் டிஆர்பியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிட்டு ரெட் ஓசனுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஆல்ரெடி காம்படிஷன் இருக்கிற மார்க்கெட்டுக்குள்ள போய் நம்ம ஃபைட் பண்றது தான் ரெட் ஓசன். அப்பதான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் உள்ள வந்து மார்க்கெட்டோட மொத்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணிட்டான். ரெட் ஓசன் மாதிரி வீடியோ பார்க்க டைம் ஃபிக்ஸ் பண்ணாம எனி டைம் எனிவேர்னு மொபைல் ஃப்ரெண்ட்லி ஆப்பா உள்ள பாஸ், கண்டினியூ அண்ட் பிளே, ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கையில. ஆஃபர், டிஸ்கவுண்ட், டிஆர்பின்னு ஃபோக்கஸ் பண்ணாம பீப்புளோட கம்ஃபர்ட்டை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பிராண்ட் ஸ்பீடா க்ரோ ஆனாங்க. எல்லாரும் சேம் ப்ராடக்ட், சேம் ஆஃபர், சேம் கஸ்டமர்னு பேசும்போது நீங்களும் அதே மாதிரி யோசிக்காதீங்க. கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்றது தான் ப்ளூ ஓசன். ப்ளூ ஓசன்ல ஃபைட் இல்ல, நாய்ஸ் இல்ல, சைலண்டா வின் பண்ற கேம். டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுங்க, ப்ளூ ஓசனை கிரியேட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கும் ப்ளூ ஓசனை கிரியேட் பண்ணணும்னா மார்க்கெட் வெட்டுக்கு டிஎம் பண்ணுங்க.